கள்ள கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பொதுநல வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வுல ஒரு அவசர முறையீடு செய்யப்பட்டது. இந்த அவசர முறையீட்டை அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐஎஸ் இன்பதுரை அவர்களும் அதே போல கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவருக்கு பதிலாக வழக்கறிஞர் டி செல்வம் என்பவரும் முறையீட்டை செய்தார்கள். அந்த முறையீட்டுல கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் பகுதியில விஷச்சாராயம் அருந்திய நபர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் நேற்று முதல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இதுவரை 36 பேர் உயிரிழந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த முறையீட்டை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பலம் உள்ள நபர்கள் தான் இந்த விஷச்சாராயத்தை இருக்கக்கூடிய செயல்களை செய்திருப்பதாகவும் அதிமுக தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அதற்கான வழக்கு தொடர்வதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதிமுக தரப்பில் வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள் வைத்தார்கள். இதை கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அவர்கள் இது தொடர்பாக இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதையும் அதே போல உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பி காவல்துறை எஸ்பி அவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனையில் உரிய சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக இது தொடர்பாக வழக்கு பெறுவதற்கு அனுமதிப்பு நாளை மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் நாளை இந்த வழக்கை விசாரிப்பதாக நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அமர்வானது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்கியதற்காக நன்றி செந்தில்குட்டி.